பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுபேர். ஆதவுடைய கருத்துக்கு ரஜினிகாந்த் தற்போது பதிலளிக்கும் வண்ணம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். இல்ல, இது ஆதவர்ஜுனா பேசினது மிக 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 தவறான ஒரு விஷயம். தமிழ்நாட்டின் ஒரு சூப்பர் ஸ்டாராக 50 வருடமாக இன்னைக்கு சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அரசியலில் பல நேரங்களில் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு. 96 தேர்தல் என்பது எல்லாருக்கும் தெரியும். 96 தேர்தலில் அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். அப்படி அரசியலில் பல மாற்றங்கள், இந்தியா முழுவதும் அரசியல் தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் 2016க்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்றாரு. அதனால பல காரணங்களால அவர் டிராப் பண்றாரு. ஆனா பொது வழியில அவரை இந்த மாதிரியான விமர்சனம் அப்படிங்கிறது அவரை பெருமைப்படுத்துற மாதிரியான விமர்சனங்கிறது தவறான ஒரு விஷயம் தான். அதுக்கு கண்டிப்பாக எல்லா கட்சிகளையும் கட்சி சார்ந்து இன்னைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுருக்காங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே அவருக்கும் இந்த மாதிரியான விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள்ன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்த நேரத்துல இவர் அதை ட்ரிகர் பண்ற மாதிரியான பேச்சு அழகு இல்லை. என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அரவணைத்து போறதுதான் அழகு. அந்த இடத்துல நாம் நம்மளுடைய அறியாமையால் பேசுறதா இல்ல அகம்பாவத்துல பேசுறதாங்கிறது தெரியல. அவர் எப்படி பேசினாருங்கிறது தெரியல. ஆனா இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா, நீங்க அனைத்து கட்சிகளும் கடுமையா தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அவர்கள் தரப்புல இருந்து இது வரைக்கும் ஒரு மன்னிப்போ ஒரு மறுப்போ ஒரு விளக்கமோ எதுவும் கொடுக்கல. இதுதான் அந்த விஜயோடைய அந்த கூட இருக்க ஆட்களும் சரி, அவர்களை சுத்தி நடக்கிற எந்த சம்பவத்துக்குமே அவங்க ஒரு முறையான விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், மன்னிப்பு தவறாக பேசிட்ட வார்த்தை தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து எதுவுமே கிடையாது. இது இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தன்னை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலே சொல்றது கிடையாது. இது சினிமா நடிகராக இருந்தா கடந்து போயிடலாம். ஒரு அரசியல் கட்சியாக பொதுத்தளத்துக்கு வந்ததுக்கு பிறகு எதுக்குமே நாங்க பதில் சொல்ல மாட்டோம், எதுக்குமே நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கிறது இதுதான் அவர்கள் ஒன்றும் அரசியல்வாதிகளே இல்லைங்கிற மாதிரி தான் காட்டுது. இன்னைக்கு ஒரு படி மேலேயே போய் ரஜினிகாந்த் அவர்களே இன்னைக்கு அதுக்கு மறுப்பு பேசியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா தான் பார்க்கப்படுது. இது அரசியல் தளத்தில் அவருக்கு ஒரு சிறு பின்னடைவு தான் விஜய் கட்சி. இந்த ஆதவுடைய கருத்துக்கு ரஜினி எதிர்வினையாற்றிட்டார். இது தேர்தல் களத்துல தாவேகாவுக்கு ஏதாச்சும் பேக் ஃபயர் ஆகுமா? என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா கண்டிப்பா. கடந்த ஒரு 4-5 நாளாவே ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்கிறோம், பொது இடங்கள்லயும் பார்த்திருக்கோம், மதுரை போன்ற இடங்கள்ல போஸ்ட் எல்லாம் கூட அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த வாக்குகள் இந்த பக்கம் போகாது இல்லையா? அது கண்டிப்பாக அரசியல் களத்துல பின்னடைவு தான். தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு ஒரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்த் அவருங்கிற ஒரு நடிகருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமா தமிழ் சினிமாவில் இருக்காரு. அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர்கள் எப்படி அவர்களுக்கு வாக்களிப்பாங்க? அது கண்டிப்பாக ஒரு பின்னடைவு தான். மேலும் சுபேர், ஆதவ் பேசி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆயிருச்சு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாம் கூட அவருடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு இப்ப ரஜினி எதிர்வினையாற்றார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, அவர்கள் தரப்பிலிருந்து எதுவும் வரலையே. மறுப்போ விளக்கமோ மன்னிப்போ கேட்கலையே. கேட்டுதான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து பேசுறாங்க, அதிமுக தரப்புல இருந்து பேசுறாங்க, எல்லா கட்சி தரப்புல இருந்து கட்சிகள் சார்ந்து கூட அதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை பத்தி பேசுறாரு. அவருடைய பேச்சு ஒரு எல்லை மீறி போகுது. ஒரு கட்டுப்பாடு இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசாம கடந்து போயிருக்கலாம். ஆனா இதை அவர் தரப்புல இருந்து ஒரு விளக்க ஒரு கடிதமோ வீடியோவோ கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க. அமைதியாக இருக்கிற பொழுது அவரே பேச வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறாருல. நம்ம அப்படித்தான் இதை பார்த்துக்கணும். ரெண்டாவது, அரசியல் ரீதியாக இது கண்டிப்பாக ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். விஜய் இதெல்லாம் பாக்குறாரா? இந்த விஷயத்துல ரியாக்ட் பண்றாரா? இல்ல விஜயோடைய ஆதரவோடு பேசுறாரா? விஜய் இதை ரசிக்கிறாராங்கிறது தெரியலையே. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.